இருக்குது. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா எதுவும் பார்க்காதீங்க. எனக்கு வந்து ப்ராப்பர் செட்டப் கிடையாது. இது யூடியூப்பில் நான் சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னால் நான் சொல்லிக்கிட்டேன், எனக்கு வந்து எடிட் எதுவும் தெரியாது. ஸோ இந்த வீடியோஸ் எதுவும் ப்ராப்பராக எதுவும் வராது. ஜஸ்ட்டு இந்த ரீசெண்டாக இப்போ போய்கிட்டு இருக்கிற இந்த டாபிக் வந்து நிறைய பேர் கேட்காங்க, பேசுகிறாங்க. இந்த டாப்பிக்கில் உள்ள திங்ஸ் மட்டும்தான். அது என்ன டாபிக்னால் நான் டைட்டில்லே கொடுத்துருப்பேன். சஞ்சார் சாதி அப்படிங்கிற அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குற எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. இருக்கிற எல்லாத்தையுமே என்ன இது பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகுது. இது வந்து ப்ராப்பரான செட்டப் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி தான். இதெல்லாம் வந்து நான் இந்த பர்பஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைங்க அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு யூடியூப் தான் ஒரு பேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போடுறதுக்காக மட்டும்தான் இது பண்ணுவேன். அண்டு இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்குனால அந்த ஒரு 2 வீடியோஸ் வந்து மோஸ்ட்டாக என்னையே நிறைய குழப்பிச்சு. இது வந்து முதல்ல ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. திரும்ப இந்த 2 வீடியோஸ் என்னை குழப்பின வீடியோஸை மட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த யூடியூப் கைட்லைன்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் தான் எனக்கு தெரியாது. இதை ஆட் பண்ணால் காப்பிரைட் போடுவாங்களா என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அதனால் ஆட் பண்ணுவேன். காப்பிரைட் போட்டு என்ன இது பண்ணாங்களான்னு எனக்கு அது ஒரு கவலை கிடையாது. அது என்ன 2 வீடியோனால் முதல்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த சைபர் ஓஎச் அப்படிங்கிற ஒருத்தங்க அந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டு சைபர் ரிலேட்டடாக படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த சைபர் ஓஎச் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் இருக்காது அந்த பர்சன். ஏன்னா நான் வந்து நிறைய அவங்களோட வீடியோஸ் பார்ப்பேன். சைபர் ரிலேட்டடாக உள்ள திங்ஸு புதுசாக உள்ளது நிறைய பேருக்குள்ளது பார்ப்பேன். அதில் மெயினாக ஒருத்தங்க அது சைபர் ஓஎச்சுங்கிறவங்க அவங்க சொல்லியிருந்தாங்க, சஞ்சார் சாதி அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிற இப்போ இதுக்கப்புறம் கொண்டு வர புதுசாக உருவாக்குற பில்ட் பண்ணுற எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லையுமே கண்டிப்பாக கம்பல்சரி இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். அண்ட் மற்ற அப்ளிகேஷன்லேயும் ஓஎஸ் அப்டேட் வழியோடி போட்டிருக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் அதை யாராலையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மெயின் திங் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து மதன் கௌரி அவங்க வீடியோ போட்டிருந்ததில் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தாங்க. அது கவர்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த குறிப்பிட்ட நிறைய ஒன்றும் சொல்லியிருப்பாங்க. அந்த இதில் வந்து எது கரெக்டு எது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். கிளியர் கட்டான எனக்கு வந்து எப்படி கிளியராக தெரியணும்னு நான் நினைக்கணும், அதே மாதிரி தான் எல்லோரும் நினைப்பீங்க. அதனால் அந்த கிளியராக நான் புரிஞ்சதை கிளியராக நான் சொல்லுவேன். இதுக்குன்ட்டு நான் எதுவும் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வைக்கல, இதை தான் பேசணும் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் ஃப்ளோவில் பேசிட்டு போவேன். அண்ட் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தனால கீழே என்னத்தையாவது கமெண்ட்டில் போட்டு போங்க. அது ரொம்ப அது ஒரு அடுத்து மெயின் திங் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சஞ்சார் சாதினா என்ன, அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஏன் இது ரிலீஸ் பண்ணிச்சு, இதை ரிலீஸ் பண்ணும்போது மெயின் திங்காக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொலைஞ்சு போன ஃபோனெல்லாம் இது பண்ணுறது கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக எல்லா யூடியூபர்ஸுமே அதான் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து இதுக்கு முன்னால் இந்த ஆப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் போது எப்படி கவர்மெண்ட் வந்து மொபைல் தொலைஞ்சு போன மொபைல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய டிவைசஸ் காணாமல் போயிருக்கும், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் ஒரு இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து மெயின் திங் என்னென்னா, இது என்னென்ன பெர்மிஷன்லாம் அது ரியலி கேட்குது. அண்ட் அது வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா வேண்டாமா, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ரைட்ஸ் எல்லாமே இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டேட்டா ப்ரைவசிங்கிற கான்செப்ட் வந்து சைபர் ரிலேட்டடாக நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற எல்லா இன்டர்நெட்டில் கனெக்டாக இருக்க எல்லாத்துக்குமே இந்த டேட்டா ப்ரைவசிங்கிற கான்செப்ட் வந்து பொதுவாக இருக்கும். அந்த டேட்டா ப்ரைவசி கான்செப்டில் வந்து கவர்மெண்ட் அண்டு இன்டர்நேஷ்னல்லையும் ரீஜன்லேயும் தனித்தனி லாஸ் இருக்குது. அண்ட் அந்த லாஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் எல்லாமே என்ன இது பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஆப் என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணுது, எப்படிலாம் கலெக்ட் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, எங்கெங்கே யூஸ் ஆகுதுங்கிறது தான் மெயின் திங் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. சஞ்சார் சாதி அப்ளிகேஷனில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது வந்து ஒரு ஸ்பைவேர்னால் ஏதாச்சும் கண்காணிக்க தான், மற்றவங்களை கண்காணிக்க தான், யூசர் என்னெல்லாம் இது பண்ணுறாங்க, உளவு பார்க்குதா, ப்ரைவசி வந்து போயிடுமா, இதெல்லாமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லை இதை அவாய்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் சொல்லுவேன். இது எதுவுமே நான் எப்படின்னா இந்த ChatGPT அந்த மாதிரி திங்ஸில் இருந்து நான் எடுக்கலை. ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் அதில் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அதில் போட்டு நான் கேட்டிருக்கேன். தவிர மற்ற எதுவும் இது பண்ணேன். இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ஸில் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பண்ணும்போது இந்த ChatGPT அதெல்லாம் இது பண்ணோம்னா அதெல்லாம் நம்பாதீங்க, என்கிட்ட கேட்டால் நம்பாதீங்க. ஆனால் நான் எதுக்கு அது வச்சுருக்கேன்னு தெரில. இருக்கிற எல்லா ஏஐ மாடலுக்கும் ப்ரீமியம் கட்டி வச்சுருக்கேன். படிக்கிறதுக்கு அதான் யூஸ் ஆகுது, நம்ம தலையெழுத்து. ஸோ இந்த மெயின் திங் என்னென்னா, இது ChatGPT எதுவும் நம்பாதீங்க. இது வந்து அஃபிஷியலாக அவங்க கொடுத்ததில் என்னெல்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான் நான் சொல்லுவேன். முதல்ல சஞ்சார் சாதிங்கிற அப்ளிகேஷன், அது சஞ்சார் சாதினா என்னென்னா, இது வந்து DOT அப்படிங்கிறவங்க வந்து
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டில் உள்ளது தான். கவர்மெண்ட்டில் உள்ள டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அவங்க தான் இந்த சஞ்சார் சாதி அப்படிங்கிற இந்த சிட்டிசன் சென்ட்ரிக் ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராட் கால்ஸு மெசேஜஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மொபைல் கனெக்ஷன் வந்து ஒரு நம்பரில் ஒருத்தங்க ஆதார் கார்டில் எத்தனை மொபைல் நம்பர் இதாக இருக்குது அப்படிங்கிற திங்ஸை இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த தொலைஞ்சு போன ஃபோனை பிளாக் பண்ணுறதுக்காக இல்லை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. ஐஎம்இஐ நம்பர் வந்து இது எப்படி சொல்ல, நார்மலாக வண்டிஸ்லாம் வாங்கும்போது வெஹிக்கல்ஸ்லாம் வாங்கும்போது அந்தந்த குறிப்பிட்ட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாமே அந்த குறிப்பிட்ட வண்டி நம்பருக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி ஐஎம்இஐ நம்பர் வந்து இந்த பர்சனுக்கு நேமில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட திங்ஸு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேக்கான இன்டர்நேஷ்னல் கால்ஸ், எல்லா இன்டர்நேஷ்னல் கால்ஸ் இல்லை, ஃபேக்கான இன்டர்நேஷ்னல் கால்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. முக்கியமாக இதெல்லாம் எதுக்காக இது பண்ணாங்கன்னா இந்த சைபர் ஃப்ராட்னா ஆன்லைன் இணையதள குற்றங்கள் இது எல்லாமே தடுக்கிறதுக்காகவும், சிம் கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகவும், அடுத்து தொலைஞ்சு போன ஃபோனை வந்து பீப்புளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்காகவும் தான் இது பண்ணாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இத்தனை மொபைல் அவங்க கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் இது பண்ணாங்க, அதெல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலைன்னா அது அதெல்லாம் அன்வான்ட் திங்ஸு, ஓகேவா. அதை வந்து நெக்ஸ்ட்டு இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த மே 2023 வந்து இந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சஞ்சார் சாதி போர்ட்டல்னால் அந்த வெப்சைட், ஆப்பு கிடையாது, வெப்சைட்டு. அவங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண 2023. அந்த வெப்சைட்டையோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். முதல்ல எனக்கு அந்த டைம் லைனுன்னு ஒன்று யூடியூப்பில் ஒன்று உண்டு இல்லை, அந்த இந்த இதில் இந்த கண்டென்ட் தான் இது பண்ணுதாங்க அப்படின்ட்டு. அதை எப்படி வைக்கணும்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த திங்ஸு குறிப்பிட்ட எனக்கு எடிட்டும் தெரியாது. குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஷாட் ஏதாச்சும் அட்டாச் பண்ணணும்னா அட்டாச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டைம் லைன் போட முடியாது எனக்கு போட்டு வைக்கிறேன். அப்படி போட தரலைனாலும் நான் ஏதாச்சும் ஒரு வழி பார்க்கேன். ஓகே, அந்த sancharsadi.gov.in இந்த இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க எதுக்காக இது பண்ணுதாங்க, அந்த அவங்கள பற்றினது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம அவேராக இருக்கணும், அதுக்கப்புறம் FAQ இருக்கும், மொபைல் ஆப் இருக்கும், சோஷியல் மீடியா இருக்கும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் மோஸ்ட்டாக அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா என்ன சர்வஸ்லான்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராடு, இந்த ஃப்ராடு ரிலேட்டடாக உள்ளதுக்கு, அதுக்கப்புறம் தொலைஞ்சு ஃபோனை பிளாக் பண்ணுறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும், அடுத்து நம்ம நேமில் இருக்கிற மொபைல் நம்பர் கனெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு, அடுத்து ஜென்யூன்னஸ் ஆஃப் மொபைல் ஹேண்ட்செட்டுக்கு, இன்கமிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் வித் இந்தியன் நம்பர்ஸுக்கு, அதுக்கப்புறம் இந்த சம்திங் எக்ஸட்ரா லைக் திங்ஸ் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கெல்லாம் தான் அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஆப் வெர்ஷன் வந்து இந்த 2024-25 இதில் தான் மோஸ்ட்டாக டெவலப் பண்ண ஆரம்பித்து பப்ளிஷ் பண்ணது. இதெல்லாமே குறிப்பிட்ட டிவைசஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிற திங்ஸுக்கு தான் இப்போ பேசப்போகுது. இதெல்லாமே மெயினாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆப் வந்து புதுசாக டெவலப் ஆகிற புதுசாக பில்ட் ஆகி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற புதுசாக வர ஃபோனில் எல்லாத்துலேயுமே இது கம்பல்சரியாக மேண்டேட்டரியாக இன்ஸ்டால் ஆகிடும். மேண்டேட்டரினா இது வந்து பிளாட்வேர் மாதிரி அன்இன்ஸ்டால் கூட பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் இதை ஸ்டார்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாபிக் செஷன் வரும்போது நான் இது பண்ணுவேன். இது மெயின் திங் இது தான். அந்த முதல்ல கொண்டு வரும்போது எல்லா ஆப்லேயுமே எல்லா மொபைல்லையுமே இருக்கணும். அண்டு மற்ற ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ் குழம்பு அது என்ன ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இது கொடுத்துருக்கணும். ஒரு ஓடி அப்டேட் மூலியமாக நீங்கள் அவங்களுக்கும் இன்ஸ்டால் பண்ணிடணும், சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக இது பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இதில் ப்ரைவசி போகாது அந்த மாதிரி திங்ஸ்லாம். ஏன்னா அதுக்கு முன்னால் நான் ஒரு திங்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டாக் வரேன். இதை கவர்மெண்ட் ஏன் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணாங்கன்னா, இந்தியாவில் வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் ஸ்கேம்ஸ் நடக்குது, ஓடிபி ஃப்ராடு நடக்குது. கால் பண்ணிவிட்டு ஓடிபி கேட்குறேன், அதுக்கப்புறம் ஃபேக் கேஒய்சி டீட்டெயில்ஸ். கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர், நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு பில் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் கால் பண்ணி கேட்குற மாதிரி உள்ள திங்ஸு. அடுத்து சிம் கார்டு டேக்கன்ஸ் யூஸிங் ஸ்டோலன் ஐடினா இப்போ என்னோட ஆதார் கார்டு வச்சு என் பேரில் யாராச்சும் எனக்கே தெரியாமல் ஒரு மொபைல் நம்பர் க்ரியேட் பண்ணாங்கன்னா அதுதான் சிம் கார்டு டேக்கன் யூஸிங் ஸ்டோலன் ஐடி. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறைய ஃபோன்லாம் தொலைஞ்சு போகுது. இது எல்லாமே நிறைய இந்தியாவில் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு நடக்கவும் செஞ்சுருக்கு. அதுக்காக தான் சஞ்சார் சாதி இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா திருடு போன ஃபோனை பிளாக் பண்ணுறதுக்காக, உள்ளே இருக்கிற டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே எடுக்க முடியாமல் பிளாக் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராட்லண்ட் சிம் கனெக்ஷனுக்காக, இந்த என் பேரில் வேறு யாராவது சிம் கார்டு வச்சுருக்காங்களா இந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக, போலீஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் சிட்டிசன்ஸ் இந்த ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க எல்லாமே அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த
விளைவுகள் எல்லாமே அது மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்க கண்ணுக்கும் தான் தெரியும். இந்த பார்க்குறவங்க கண்ணெல்லாம் இந்த மதன் கோரி அவங்களாம் இது பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. இந்த சைபர் வாய்ஸ் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவ் திங்ஸ்னு அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவங்களுக்கும் தோணியிருக்காது, எனக்கும் தோணியிருக்காது. தப்புன்னு சொல்லலை, எனக்கு வந்து அப்படி சொல்கிறதுக்கும் கிடையாது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாமே தடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதன் கோரி வீடியோஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எதிர்கட்சி அப்படி சொல்லியிருந்தாங்க இப்படி சொல்லியிருந்தாங்க, லைக் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கூட பேச முடியாதா, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி கிடையாது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கு, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள். கவர்மெண்ட் கருத்துக்களையும் இப்போது என்னோடய கருத்துக்களையும் தான் பார்க்கும்போது அவங்க கருத்துக்களை நீங்கள் அவங்களோட வீடியோஸில் போய் பாருங்கள். இதில் இப்போ அடுத்து என்னதுன்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னால் எப்படி தொலைஞ்சி போன ஃபோன் எல்லாமே இதுக்கு முன்னாடியும் இந்த ஆப்பெல்லாம் ஏற்றினா தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்டாக. ஏன்னா இந்த மெயின் திங் ப்ரொமோட்டிங் திஸ் அஸ் டு பி லைக் ஃபைண்டிங் லாஸ்ட் மொபைல்ஸ் அண்ட் பிளாக் லாஸ்ட் மொபைல்ஸ். இதுக்காக மட்டும்தான் மெயின் திங்காக கவர்மெண்ட் அண்ட் மற்ற யூடியூப்பில் உள்ளவங்களும் சொல்லுதாங்க. பட் இந்த ஆப்பெலாம் நான் இது ஏற்றலையா, இதுக்கு முன்னாலாம் நான் கவர்மெண்ட்டை போய் நான் ரிப்போர்ட் பண்ணேன், ஐஎம்இ நம்பர் எல்லாமே எழுதி கொடுத்து என்னோடய ஃபோனில் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு நானும் நிறைய சொன்னேன்னா, அப்போல்லாம் கவர்மெண்ட் இதெல்லாம் இல்லாமல் இப்படி பண்ணாங்க. அந்த ஒரு கொஷின் இருக்கும். அது இருந்தால் தான் இப்போ கவர்மெண்ட்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தோணும். அப்படி இல்லைனா இந்த ஆப் நல்லது தானே, ஃபோனை தொலைஞ்சி போயிட்டு கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி ரிப்போர்ட்டு ஸ்கேம் எல்லாமே இது பண்ணுதாங்களேன்ட்டு. ஆனால் இந்த ஒரு செக்டார் நம்ம பார்த்தோம்னாலே அது வந்து இந்த சஞ்சாசாதி ஆப் வந்து இட் பிலாங்ஸ் டு ஸ்பைவேர் லைக் திங்ஸ், அந்த மாதிரி திங்ஸும் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவில் இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த சைபர் க்ரைம் ரிலேட்டடாக இந்தியாவில் வந்து எப்படி டிவைசஸை ட்ராக் பண்ணாங்கன்னு பார்த்திக்கோங்க. இப்போ என்னோடய மொபைல் தொலைஞ்சு போயிட்டுனா நான் போய்ட்டு ஐஎம்இ நம்பர் நான் எழுதி கொடுப்பேன், போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அஃபிஷியல் வெப்சைட்டில் இல்லை நேரில் போய் கொடுக்குறது எல்லாமே இருக்கும். அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிடிஓடி அப்படிங்கிறவங்க அந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை சிஇஐஆர் சிஸ்டம்க்கு வந்து அனுப்புவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ நார்மலாக அதுக்கு முன்னால் ஐஎம்இ நம்பருக்கும் சிம் கார்டுக்குள்ள கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம் கார்டை நம்ம சிம்மில் போடுறோம், இந்த சிம்மை தூக்கி நான் ஃபோனில் போடுறோம்னா அப்படி போடும்போது உள்ளே இருக்கிற ஐஎம்இ நம்பர் வந்து சிம் கார்டில் அவங்களோட ரெஜிஸ்டருக்கு ஸ்டோர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்க, இன்ஸ்டாகிராமில் என்னோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அட்டாச் பண்ணலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண மொபைலில் இருந்து நீங்கள் வீடியோ இல்லை உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு வெரிஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு திங்ஸ் சொல்லுவாங்க. அப்போது அவங்க அந்த மொபைல்லேருந்து தான் இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் திங் அவங்க இது பண்ணுதாங்கல்ல, கண்டுபிடிச்சி இந்த மொபைலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்களை வெரிஃபை பண்ண முடியும்னு சொல்லுதாங்க. பிகாஸ் அந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி சிம் கார்டில் ஐஎம்இ நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். சிம் கார்டில்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட. அப்போது டெலிகாம் கம்யூனிகேஷன் ஆப்ரேட்டர்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஐஎம்இ நம்பர் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு போயிட்டு இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களும் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது வந்து ஒரு பிளாக் லிஸ்ட், அந்த மாதிரி திங்ஸில் போய் பிளாக் லிஸ்ட், எனக்கு கரெக்டான வேர்ட்ஸ் தெரியல. இந்த மாதிரி ஐஎம்இ நம்பர் ஆக்டிவாஸ்னால் மட்டும் அவங்களுக்கு ரிப்போர்ட் போகிற மாதிரி அவங்க நெக்ஸ்ட்டு போலீஸை போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. லைக் இதுதான் ப்ராசஸ். இப்போ நான் போய் சிம்மை நான் போடுறேன், அப்போ சிம்மில் இருக்கிறது வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ரெஜிஸ்டர் ஆகிரும், அவங்க போயிட்டு கொடுப்பாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னலாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஐஎம்இ நம்பர் வச்சு ட்ராக் பண்ணுறது. இந்த மாதிரி எக்ஸெட்ரா அதுவும் போக சிம் கார்டு போடலன்னா கூட அந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுற மாதிரி ஐஎம்இ நம்பர் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிக்குதா, இல்லை அவங்களோட ஐபி அட்ரஸ் ஏதாவது சிக்குதா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டினா ஃபைன் மை டிவைஸ் அந்த மாதிரிலாம் ஆப் இருக்கும். இந்த ஃபைன் மை டிவைஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. லிங்க்னால் எந்த லிங்க்னு நான் சொல்லலை. ஃபைன் மை டிவைஸ் இப்போது இது வந்து கடைசி என்னோடய ஃபைனல் பெர்ஸ்பெக்டிவ் வரும்போது நான் இந்த திங்ஸ் எல்லாமே நான் சொல்லுறேன். இப்போ அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் ஏன் எதுக்காக என்னென்ன பெர்மிஷன் எல்லாமே நீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கொடுத்ததை மட்டும் இப்போ சொல்லுது. கவர்மெண்ட்டில் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்லுமே நிறைய என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி கூட கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. பிகாஸ் நான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட் அண்டு சைபர் செக்யூரிட்டியில் ஓரளவு இல்லை நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டு அண்டு டேட்டா ப்ரைவசி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். நார்மலாக இந்த அப்ளிகேஷன் எதுலனாலுமே டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் வாசிச்சுட்டு தான் நான் கன்சென்ட் வித் அட்டன்ட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ அப்போ நான் இதுலேயும் நான் பார்க்கும்போது கொடுத்துருக்காங்க என்னென்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள்.
நான் இது வந்து நான் இமேஜை கொஞ்சம் சைடில் ஆட் பண்ணி போடுவேன். எனக்கு ஓவர் எடிட்லாம் தெரியாது, நான் லைட்டாக நான் எனக்கு தெரிஞ்ச வச்சு இது பண்ணுவேன். அடுத்து அதில் என்னெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா, ஆண்ட்ராய்டில் என்னென்னா இது பண்ணலாம், iOSல என்னென்ன பெர்மிஷன் இருக்குதுன்ட்டு அவங்க 2 இதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. இது இன்றைக்கி டேட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸுங்கிறது குறிப்பிட்ட டேட் அப்போ குறிப்பிட்ட டைம் பீரியட் ஆஃப் டைம் அப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த திங்ஸ் விட்டுருங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிறத வந்து இன்றைக்கி டேட்டில் உள்ளதை நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். என்னதுன்னா, இந்த இது வந்து ஒரு ஆப், அவங்க பற்றின டீட்டெயில்ஸான ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டில் என்னென்ன பெர்மிஷன், iOSல என்னென்ன பெர்மிஷன் இது பண்ணியிருக்காங்க. மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டு டிடெக்ட் மொபைல் நம்பர் இன் யுவர் ஃபோன். நான் இப்போ வந்து இது வந்து நார்மலாக எல்லாம் போட்டிருக்காங்களே தவிர, இது பெர்ஸ்பெக்டிவில் இதுக்காக தான் இது பண்ணுதாங்கிறது நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிட்ட மாதிரி, நீங்களே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போட்டிருக்க மாதிரி கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதை சொல்லுது. இது வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்கிட்ட இல்லை. இது வந்து நான் அஃபிஷியல் அவங்களோட வெப்சைட்டில் சொல்லுதேன். என்ன தான் அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருந்தது தான் ரீட் பண்ணுறதுக்கு தோணும், எல்லாத்துக்குமே தோணும், எனக்கு தோணுது. மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ்னு இருக்கா. இது வந்து அவங்களால ஃபோன் கால்ஸை மேனேஜ் பண்ண முடியும் அண்டு அவங்களால பண்ண முடியும். எதுக்காகனா, டு டிடெக்ட் மொபைல் நம்பர்ஸ் இன் யுவர் ஃபோனில் இருக்கிற மொபைல் நம்பர்ஸ். சென்ட் எஸ்எம்எஸ், இது வந்து சென்ட் எஸ்எம்எஸ்னு போட்டிருக்கா. எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறபடி பார்த்தா 1 டைம் தான் ஆக்சஸ் இருக்கும். லைக் நீங்கள் ஆப்பை வெரிஃபை பண்ணும்போது உங்களோட சிம் கார்டு இந்த மொபைலில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு இதை மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். லைக் கூகுள் பே அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் ரீசார்ஜ் இருந்துச்சுனால தான் மொபைல் நம்பரை தூக்கி வெரிஃபை பண்ண முடியுமா. அதே மாதிரி இதுக்கு வந்து 14422 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும், வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ். அதுக்கப்புறம் கால் எஸ்எம்எஸ் லாக்ஸ் டு ரிப்போர்ட் எனி கால்ஸ் ஆர் எஸ்எம்எஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்டு பை சஞ்சார் சாத்தியம். அந்த ஆப்புக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ், இந்த கால் எஸ்எம்எஸில் இந்த காலை ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும்போது உங்களோட கால் லாக்ஸ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ், இது மெயின் திங். டு அப்லோட் த இமேஜ் ஆஃப் கால்ஸ் எஸ்எம்எஸ் வைல் ரிப்போர்ட்டிங் மென்ஷன் பண்ணிக்கோ, வைல் ரிப்போர்ட்டிங் கால்ஸ் ஆர் எஸ்எம்எஸ் ஆர் ரிப்போர்ட் ஸ்டோலன் மொபைல் ஹேண்ட்செட். நீங்கள் தொலைஞ்சி போச்சுன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னோடய ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க, அதெல்லாம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் லாஸ்ட்டு ஒரு பெரிய இது இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் தொலைஞ்சு போயிட்டுன்னு இது பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் உங்கள் ஃபோனை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக, இப்போ இந்த என் மொபைல் தொலைஞ்சு போயிட்டு நீங்கள்னு சொல்லலாம், பொதுவாக யாராச்சும் எடுத்து வச்சுருக்கும் போது அவங்க ஃபோட்டோஸ் அவங்கள பற்றின செல்ஃபி அவங்க ஏதாச்சும் எப்படி மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு இருப்பாங்க. அந்த டைம் அப்போ அந்த மொபைலில் ஏன் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரு ரீசன் இருக்கும்ல, அது ஒரு ரீசன். அந்த மெயின் ரீசனையும் நான் சொல்லுவேன். அப்போ தான் இதுக்கான ஒரு இது கிடைக்கும். ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் தொலைஞ்சு போயிட்டு, என் மொபைல் தொலைஞ்சு போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணோம்னா அவங்க இப்போ வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோஸ் அவங்களோட செல்ஃபி ஏதாச்சும் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டைமில் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்காக, அப்போ தானே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக. அதுக்கப்புறம் கேமரா வைல் ஸ்கேனிங் தி பார்கோட் ஆஃப் IMEI அட்ரஸ் டு செக் இட்ஸ் ஜென்யூனஸ். இப்போ கேமராவோட ஆக்சஸ் எப்போனா IMEI நம்பரோட அந்த பார்கோட் ஆஃப் IMEI நம்பர் இல்லை, IMEIக்கு மேலே ஒரு கோடாக போட்டிருக்கும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில், அதான் பார்கோட். அதோட ஜென்யூனஸ் செக் பண்ணுறதுக்காக கேமரா ஆக்சஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ், இப்போது என்னோடய ஃபோனை எடுத்துகிட்டு அவன் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டான். எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது எப்படி எந்த இதில் இது பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தான் இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மொபைல் எடுத்துகிட்டா என்னோடய மொபைலில் இந்த ஆப்பை ஏற்றி வச்சிருக்கேன். லைக் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எடுத்துட்டாங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸில் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி லைக் தட் இந்த ஆப்பை அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணாதானே நான் ரிப்போர்ட் பண்ணாலும் அது கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும். அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சப்போஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுவும் ஒரு ட்ரபிள் தான். இந்த ஆப்பை ஏற்றி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்காக தான் எவ்வளோ தான் ஃபேக்ட்ரி ரீசெட் எடுத்தாலும் இது பண்ணாலும் இந்த மெயின் ஆப்ஸான ஃபோனு, ஃபோட்டோஸ், கேலரிஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மொபைலில் ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்கும்போது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதோ, டிசேபிள் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி இதுவும் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் தொலைஞ்சு போனாலும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த IMEI நம்பர் வச்சு எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நெவர் கேன் பி அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து அதை மாற்றிட்டாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் அப்போ மாற்றிட்டாங்க. அண்ட் iOSல என்னெல்லாம் பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறம் இந்த அப்லோட் இமேஜ் ஆஃப் கால் எஸ்எம்எஸ் வைல் ரிப்போர்ட்டிங். அங்கே வந்து கால் லாக்ஸ் எஸ்எம்எஸ் லாக்ஸை வந்து எடுக்க மாட்டோம். ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்லோட் பெர்மிஷன் மட்டும் இருக்கும். அப்லோட் பெர்மிஷன் தான், அவங்க எடுக்கிற பெர்மிஷன் கிடையாது. எதுக்குன்னா இமேஜ் ஆஃப் கால் அண்ட் எஸ்எம்எஸ் வைல் ரிப்போர்ட்டிங். ஒரு
நீங்கள் இதில் வந்து தொலைஞ்சு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் இது வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நான் வந்து இப்போ என்னோட இதில் வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் நம்பர் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு iOS வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சுருக்க iOS கிடையாது, ஆண்ட்ராய்டு தான். iOS வச்சிருக்கோம்னா நான் அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இதில் கால் லாக்ஸ்லாம் டேரெக்டாக கால் லாக்ஸ் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணுற ஆண்ட்ராய்டில் செலக்ட் பண்ண மாதிரி iOSல செலக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் இமேஜ் அப்லோட் பண்ண மாதிரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபைல்ஸ்னால் கால் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி சம்திங்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் கேமரா அதே மாதிரி தான் IMEI இது பண்ணுறதுக்காக வெரிஃபை பண்ணுறதுக்காக கேமரா இந்த பெர்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது ஓகே தான். அப்போ தான் நம்ம மற்றவங்க எடுத்து அதை இது பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது பெர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்டு, இல்லைன்னு சொல்லலை, இது வந்து கரெக்டு தான். பட் அந்த கடைசி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில்னு வரும்போது அது ஒரு பெருசாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து மேண்டேட்ரியாக கண்டிப்பாக இது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து ஆரம்பித்து சொல்லும் போது வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அண்ட் இது பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன போட்டிருக்காங்க, சம் மீடியா அவுட்லெட் செட் தட் த கவர்மெண்ட் ஆர்டர்டு ஃபோன் கம்பெனிஸ் டு ப்ரீ இன்ஸ்டால் தி ஆப் அண்ட் நாட் அலோவ் அன்இன்ஸ்டாலிங். இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆப் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் வந்து எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா, இது வந்து அவங்களோட ட்விட்டர் அந்த எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த அஃபிஷியல் ஆஃபீஸ் ஆஃப் JMSC இந்தியா அவங்க தான். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, யூசர் மே டெலீட் த ஆப் எனி டைம், ஆப் ஆக்டிவேட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன். ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிடலாம். ஆனால் யூசருக்கு அது தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக எனக்கு தெரியுது. நான் மொத்தமாக என்னோடய கொஸ்டின்ஸ் எல்லாமே இது பண்ணுறேன். கவர்மெண்ட் எப்படி பார்த்துச்சுன்னா இதுக்கு கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சஞ்சார் சாதியில் இருக்கிற எல்லா ப்ரைவசி ரூல்ஸ் கவர்மெண்ட்டில் இருந்துன்னு ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. டேட்டா ப்ரைவசி DPDPAன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த டேட்டா ஐயோ இன்றைக்கி தான் எனக்கு டேட்டா ப்ரைவசி எக்ஸாம். அதுக்குள்ளே நான் மறைச்சேன்னா இப்போ டக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும்போது மறந்து போகுது. டிஜிட்டல் பர்சனல் அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதுதான். இந்த இதில் வந்து லாவில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா, என்ன டேட்டாலாம் கலெக்ட் ஆகுது, ஏன் இது கலெக்ட் ஆகுது, எப்படி இது யூஸ் பண்ண முடியும், அண்ட் இது யாருக்கெல்லாம் ஷேர் ஆகும், எவ்வளோ நாள் இது ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணணும். இது நார்மலாக எல்லா அப்ளிகேஷனுக்குமே இது என்னெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. லைட்டு மினிமல் டேட்டா யூசேஜ் தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மெயின் திங். இதில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணலன்னு சொல்லலை. இதில் வந்து என்னெல்லாம் மிஸ் ஆகுது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஃபுல் டேட்டா யூசேஜ் எக்ஸ்ப்ளனேஷன், அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ப்ராப்பராக கொடுக்கலங்கிறது எனக்கு தோணுது. ஸ்டோரேஜ் டியூரேஷன், இந்த மாதத்துலேருந்து இவ்வளோ நாளைக்கு தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. இது வந்து எதுக்காக நான் மெயின் திங்காக இது பண்ணுறதா இருந்தால், இப்போ சம் பர்சன்ஸ் ஹி ஆர் ஷி அவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் ஆர் இமேஜஸ் அது வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் எடுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் நான் இதுக்கு முன்னால் வச்சுருந்தேனே, அதெல்லாம் குறிப்பிட்ட இதில் டெலிட் ஆகிருமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சில பேர் ஒரு கருத்துக்களில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கெலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன கதை என்னென்னா, இல்லை நான் போன மாதம் பிட் அடிச்சிருந்தோம்ல, அது என்றைக்காவது தேடி எடுத்து கேமராவில் பார்த்து எழுதி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதை வந்து ஃபைனல் எக்ஸாமில் சொல்ல, கிளாஸ் எக்ஸாம்ஸில் சொல்கிறேன், காலேஜில் கிடையாது, ஸ்கூல்ஸில். கேமராவில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் பார்த்து எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்களா. இந்த ஒரு மாதம் தான் நார்மலாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே 30 to 60 days தான் அந்த ஸ்டோரேஜ் அந்த டைமில் இருக்குமா. ஸோ 30 நாள் ஆகிட்டால நான் அப்போ பார்த்து எழுதுறதுக்குன்ட்டு 30 நாள் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 30 நாள் ஆகிட்டா டெலிட் ஆகிருமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாமே என்னோடய ஃபோட்டோஸ்லாம் இருக்குதா, அப்போ இவங்கள்ட்ட இருந்து அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ எப்போ டெலிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும். இது அவங்க டெலிட் பண்ணாங்க பண்ணல, ஆனாலும் அவங்களுக்கு தோணும்ல. அது வந்து ஸ்டோரேஜ் டியூரேஷன் அவங்க மென்ஷன் பண்ணலை. அடுத்து தேர்ட் பார்ட்டி ஷேரிங் பாலிசி. இது வந்து தேர்ட் பார்ட்டி ஷேரிங் பாலிசி வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டில் உள்ளதான், இவங்க யாருக்கும் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, அது அவங்க இது. ஆனால் ஹோல்டிங்காக கவர்மெண்ட்டுன்னு வந்துடும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் ஆனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ளதில் வந்து
கிராஸ் பார்டர் லாஸ் அந்த மாதிரி உள்ளதில் மேட்ச் ஆகுமா, இல்லை அவங்ககிட்டையும் கிராஸ் பார்டர் ஷேரிங் இருக்குமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. அதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்டான ப்ரைவசி பாலிசி வந்து கொடுக்கல. என்னை பொறுத்தவரை டீட்டெயில்டான ப்ரைவசி பாலிசி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபுல் கன்சென்ட் ஃப்ளோ. இந்த ஆப்பை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கல. சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா அது கொஞ்சம் பெரிய தலைவலியாகி போயிருங்கிறதுக்காக நான் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கல. நான் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு மேபி வேணால் அடுத்த வீடியோ இல்லை எதுலையாச்சும் அடுத்த வீடியோன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் போடுவேன், நான் போடாமல் இருப்பேன். அதெல்லாம் கணக்கில் நான் எப்படியாச்சும் பண்ணுவேன். அதுக்கடுத்து இந்த ஆப்பில் வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கால் அண்ட் எஸ்எம்எஸ் லாகை ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒன்லி சூஸ், அதுவும் எப்போம்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் அது இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்குள்ளே அலோவ் கொடுத்துருப்போம், அலோவ் மீடியாஸ் கொடுத்துருப்போமா. அதே மாதிரி இங்கே அலோவ் லாக்ஸ் கொடுத்துருப்போம். பட் எப்போ யூஸ் ஆகும்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணும்போது தான் அந்த கேலரி ஆக்சஸ் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம், அந்த பட்டன் சூஸ் பண்ணும்போது தான் கால் அண்ட் எஸ்எம்எஸ் லாகை ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்ட் அண்ட் எஸ்எம்எஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போது ஜிபே எல்லாமே மேண்டேட்டரியாக இருக்கும். இங்கேருந்து ஒரு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் போகிறதுக்காக அது மாதிரி எஸ்எம்எஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டைமில் நாங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவோம். டிடெக்ட் யுவர் டிவைஸ் ஐஎம்ஏ தான் டிடெக்ட் பண்ணுவோம். அடுத்து அப்லோட் ஃபைல்ஸ் யூ செலக்ட். நாங்கள் செலக்ட் பண்ணுறப்போ மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே இது பண்ணியிருப்போம். இதில் ஆப் என்னென்னலாம் பண்ண முடியாது. இதுதான் மெயின் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோவில் உள்ள மெயின் திங். இதுக்காக தான் வந்திருப்பீங்க மேபி, எனக்கு அப்படி தோணுது. ஆனால் நான் இந்த இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஏன்னா ரீட் யுவர் மெசேஜ் சீக்ரெட்லி. நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட மெசேஜை சீக்ரெட்டாக ரீட் பண்ணுவாங்களா? இது வந்து கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணது தான் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லலை, நான் கடைசியாக சொல்லுது. கவர்மெண்ட் ரீட் யுவர் மெசேஜ் சீக்ரெட்லி. நம்மளுக்கு தெரியாமல் கவர்மெண்ட் ரீட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் நாங்கள் ரீட் பண்ணுவோம், இப்போ ரீட் பண்ண மாட்டோம். அதுதான் நார்மலாக. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ ஆட்டோமேஷன் அவங்க போடுறதா இருந்தால் அவங்களுக்கு தான் சிறப்பிடிச்ச வேலை, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது. ஆனால் இப்போ ஆட்டோமேஷன் போடுறது பெரிய பெரிய கம்பெனி சப்போர்ட்ஸில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் யுவர் கால்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்களான்னா மாட்டாங்க. நான் இப்போ யார்ட்டையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மெயின் திங். இந்த திங்ஸுக்காக தான் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து ப்ரைவேட்டாக எதுவும் பேச முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுறாங்க. இதுக்கு தான் இந்த ரீசன் என்னென்னா, ரெக்கார்ட் யுவர் கால்ஸ்னால் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன நினச்சோம்னா, ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ இது எல்லாமே இருக்கும் வைக்கும் அப்படிங்கும்போது நான் என்ன நினச்சோம்னா, கூகுளில் போயிட்டு நாட் டு சர்ச் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் இருக்கும். இந்த நியூக்ளியர் பாம்பு செய்கிறது எப்படி, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இது பண்ணுறது. அதுக்கப்புறம் லைக் இல்லீகல் வீடியோஸ் அந்த மாதிரி திங்ஸு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்க்குறது. இது எல்லாமே குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைம்லலாம் இந்த வேறு என்ன லிக்வர் அந்த இந்த எனக்கு அது நேம் கரெக்டாக தமிழில் தெரில. அந்த லிக்கர்லாம் செய்கிறது வந்து யூடியூப்பில் பார்த்து இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்டட் வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்டட் வேர்ட்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் சர்ச் பண்ண அந்த டைம் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு போய் ரிப்போர்ட் ஆகும். அதான் இப்போ நீங்கள் நியூக்ளியர் பாம்பு செய்கிறது எப்படின்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து இது பண்ண செய்வாங்க. அதே மாதிரி தான் நிறைய இல்லீகல் வீடியோஸ் பார்த்து இருக்கும்போதும் இந்த மாதிரி உள்ள திங்ஸுக்காக போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறேன். நான் என்ன நினச்சோம்னா, இப்போ ஃபோன் காலில் பேசும்போது கூட நான் இப்படி குண்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சும்மா விளாட்டுக்கு வேண்டியே சொல்லும் போது கூட அவ்வளோதான், அந்த குண்டுங்கிற கீவேர்டு கிடச்சி அவ்வளோதான், இவன் கால் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுப்பாங்களோ நான் நினச்சேன். பட் ஆனால் அதுக்கெல்லாம் நோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின் திங்காக எல்லாத்துக்கும் தோணும். அப்போ கால் ரெக்கார்டு வந்து நோ. நீங்கள் தொலைஞ்ச போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வர நோ. அதுக்கப்புறம் இது பண்ணாங்க ட்ராக் யுவர் ஜிபிஎஸ் லொக்கேஷன். நீங்களாம் தொலைஞ்சு போய்ட்டுன்னு சொல்ல வர மொபைல் லொக்கேஷன் ட்ராக் ஆகாது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சஸ் மைக் ஆர் கேமரா ஆட்டோமேட்டிக்காக கேமராவும் மைக்கும் ஆன் ஆகுமான்னு கேட்டிருக்கு. அதுவும் நோ. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆகும், ரிப்போர்ட் பண்ணாலும் ஆகாது. ஸ்பை ஆன் யுவர் ஆன்லைன் ஆக்டிவிட்டி. நீங்கள் மொபைலலாம் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணிங்க, லைக் இப்போ சோஷியல் மீடியா மீஷோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க ஒரு ப்ராடக்ட், எனக்கு ஷூ வாங்கணும்னீங்கன்னா மீஷோ ஓப்பன் பண்ணிச்சுன்னா போதும், ஷூவாக ஒரு இப்போ நான் பேசிட்டேங்கிறதுக்காகவே திரும்ப ஷூ லிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஆன்லைன் ஆக்டிவிட்டிலாம் ஸ்பை பண்ண மாட்டாங்க. நோ ஸ்பைவர் கேப்பபிலிட்டி இன்சைட் தி ஆப். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பை ஆக தான் செய்யும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபோனை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் ஆக தான் செய்யும். ஓகேவா? சுட் யூ இன்ஸ்டால் இட். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் இட் இஃப் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதெல்லாம் வேண்டாம்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான். என்னதுலான்னா சிம் கார்டு உங்கள் ஐடியில் எவ்வளோ சிம் கார்டு, எத்தனை சிம் கார்டு இஷ்யூ ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள்.
ஐஎம்இ வெரிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட தொலைஞ்சு போன ஃபோனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்பேம் கால்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதே இது எனக்கு இந்த சர்வீசஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி எனக்குலாம் ஐ டோன்ட் கேர் பாலிசியில் இருந்தீங்கன்னா வேண்டாம், தேவையில்லை. அந்த டைமில் அப்போ நீங்கள் வெப்சைட்டை வந்து அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப்பு சஞ்சாசாதி ஆப்புக்கு பதில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த விதமாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்பல்சரி மேண்டேட்ரின்னு போட்டிருந்தாங்க. இருக்கிற எல்லா ஆப்ஸ்லேயும் 90 days பீரியடுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. நிறைய இதில் கவர்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே ப்ரெஸ் ரிலீஸ்லேயே இருக்கும். பட் ஆனால் திரும்ப போட்டது இது வந்து கரெக்டாக December to 3-4 PM போட்டிருக்காங்க கரெக்டாக. அந்த டைம் அப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் வர அவங்க சொன்ன மாதிரி தான் 90 days. அது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பப்ளிஷ் பண்ண வீடியோஸாக சில பேர் இருந்தாலுமே அவங்களும் காலையில் உள்ள ரிப்போர்ட்டை பார்த்து காலையில் எடுத்து எடிட் பண்ணி இன்றைக்கி போட்டிருப்பாங்க. லைக் மதன் கோரி அவங்க மாதிரி 90 days பீரியட். பட் ஆனால் அந்த 90 days பீரியட் ஃபஸ்ட்டு சொன்னாங்களே தவிர இப்போ வந்து 3-4 மத்தியானம் 3 மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து தேவைன்னா வாலண்டியர் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிடலாம், கம்பல்சரி கிடையாது. ஆப் உங்களுக்கு தேவையில்லையா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் கவர்மெண்ட்டில் அவங்க சொன்னது. ஃபைனல் வேர்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு தான் கரெக்டாக நான் சொல்லணும் வந்தது. நான் சொல்லணும்னு நினச்சா மறந்துச்சு. நான் வந்து நார்மலாக எனக்கு தோன்றதை தான் சொல்லுவேன். கவர்மெண்ட்டில் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து பெட்டராக கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். லைக் திங்ஸ் எங்களுக்கும் இந்த சைபர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரைவசி டிஸ்க்ளோஷரும் இது பண்ணியிருக்கலாம். அடுத்து பெர்மிஷன், இந்த பெர்மிஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு புரியுது. இப்போ நான் அதெல்லாம் தேடி பார்த்தோம்னா எனக்கு புரியும். மற்றவங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை இந்த சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் டொமைனில் இல்லாமல் வேறு டொமைனில் வேறு செக்டாரில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புரியணும்னா இந்த பெர்மிஷன் இதுக்காக தான் யூஸ் ஆகுது. வாட் இஃப் நான் வந்து கிளியராக அதில் சொல்லியிருப்பேன், தொலைஞ்சு போஸ்ட்னா மட்டும் தான் இந்த பெர்மிஷனில் எடுப்பாங்க, இல்லைனா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரிலாம் அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்ஜரி இன்ஸ்டாலேஷனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். முதல்ல இந்த கண்டிப்பாக ப்ளாட்வேர்ஸ் மாதிரி இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இன்ஸ்டாலேஷன்லாம் தடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மற்ற இடத்துலலாம் சொல்லதாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னோடய ப்ரைவசி போயிருமோ, இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசியாக இருக்குமோ, அந்த மாதிரி திங்ஸுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டான்னு எனக்கு தோணுது. இந்த ஆப்பை நீங்கள் வச்சுருந்தாலும் பயப்பட வேண்டான்னு தோணுது. ஆனால் நீங்கள் போய்ட்டு என்ன நாட்டுக்கு தேசத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆட்களெல்லாம் யாரும் இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக்யூராக இருக்கணும், சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இப்படி தொலைஞ்சு போன டிவைஸை கண்டுபிடிக்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ்டு வேர்ட்ஸாக எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு கேள்வி. இதுக்கு முன்னால் ட்ரெடிஷ்னலாக தொலைஞ்சு போனதெல்லாம் இருக்குதெல்லாம் அப்போல்லாம் கண்டுபிடிக்கும் போது நல்லா தானே கண்டுபிடிச்சாங்க. அப்போது நிறைய பேர் மொபைலில் இந்த ஆப் இல்லாமலும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இருந்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு ஈஸி வேன்னு சொல்லலாம். பட் ஆனால் அப்படி ஈஸி வேயாக இருக்கும் போது சில பேர்த்துக்கு ப்ரைவசி போயிருமோ தோணும். பிகாஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மற்றவங்களோட ஃபியர் என்னென்னா, இத்தனை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே, அப்போ வந்து என்னோட மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணுவாங்களான்னு நினச்சிக்கிறேன். மேபி தே கேன்ட் கிடையாது, தே கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் மேலே ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை நான் ஒரு சஸ்பெக்டாக இருக்கேன், லைக் இப்போது என் மேலே ஒரு இது இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, நான் வந்து தேச துரோகம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா மேபி என்னோட ஐஎம்இ நம்பர் வச்சு என்னோட காலாக எனக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம், பேசலாம். இது வந்து அவங்க எத்திக்கல் யூஸாக நார்மலாக தேவைக்கேற்ப பயன்படுத்துகிறாங்கன்னா ஓகே. அதே இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்சிக்காரங்கெல்லாம் பேசுகிறதும் கரெக்டு தான். அவங்க கட்சிக்குள்ளே ஏதாச்சும் புதுசாக பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அவனுங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னால், பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுங்களே அதை ஒட்டு கெட்டு வந்து பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட்டு வேறு, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வேறு. பட் ஆனால் கவர்மெண்ட்டு சொல்கிறது தான் உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க கேட்டாங்க. ஆனால் உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க நியாயமாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் கவலை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வர. அண்டு மெயின் திங் என்னென்னா, இது வந்து இப்படி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து ஒருத்தங்க ஒரு நியூஸ் சேனலை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து பொலிட்டிக்கலை பற்றி தெரியாது. ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா, மக்கள் ஆட்சியாக இருக்கும்போது மக்கள் என்ன இது பண்ணுறாங்க, மக்களோட குறைகள்லாம் கேட்டு நீங்கள் இது பண்ணும்போது அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு இது பண்ணிங்கன்னா அது மக்கள் ஆட்சியாக இருந்துச்சு. இப்போது அது வந்து உங்கள் இண்டிவிஜுவல் ஆட்சியாக மாறிடக்கூடாது. ஏன்னா இப்படிலாம் செஞ்சாகணும். இது வந்து
ஒன்று இந்த ஆப்பெல்லாம் இது பண்ண போகிறோன்ட்டு பீப்புள்ஸில் எல்லாத்தையும் ஒரு ஒப்பீனியன் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கேட்டிருக்கலாம். எல்லாத்தையும் கேட்குறது வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் இப்படிலாம் இருந்தால் இதுதான் இருக்கும். ப்ரெஸ் ரிலீஸ் அந்த மாதிரிலாம் விட்டு அவங்க ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ கேட்டதுனால தான் இந்த ஃபோர்ஸ் டெலிட் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மக்கள் குறையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கேட்டுட்டு இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இது பண்ணியிருக்கலாம். இல்லை மொபைலில் அந்த ஆப்பிள் அந்த மாதிரி திங்ஸு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ்கிட்டலாம் இருந்துட்டு இது பண்ணியிருக்கலாம், கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கலாம். பட்டு இது எல்லாமே இது பண்ணாமல் ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து எனக்குலாம் நியாயமாக படலை. எனக்கு அப்படி யாராச்சும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ லைக் தட்டை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெயின் திங்காக என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று நிறைய சொல்லணும்னு நினச்சேன், மறந்துச்சேன். இந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக் அண்ட் மேனேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, குறிப்பிட்ட இப்போ என் ஃபோன் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் அவங்க எடுத்து ரிட்ரைவ் பண்ணி பார்ப்பாங்களா, இல்லை இருக்கிற எல்லாத்தையுமே ரிட்ரைவ் பண்ணி பார்ப்பாங்களா? ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி ரிட்ரைவ் பண்ணுறது இதுக்கு முன்னால் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம்னா, இதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எனக்கு இதில் வந்து சேவாக இருக்கும். ஆனால் இப்போ நான் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சஸ்பெக்ட் இது என்ன கிரிமினலோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாச்சும் இஃப் அப்லோடட்னு இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து அதை மொபைல் என்னோடய வாட்ஸ்அப் வந்து ஏதாவது ஸ்கேமிங் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறதுக்காக அவங்க மெசேஜ் ரீட் பண்ணி பார்க்குறது ஒரு தப்பு கிடையாது. பட் ஆனால் என்னோடய மெசேஜ் என்னோடய மொபைல் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் உள்ளதுக்கு இது பண்ணால் பரவாயில்ல. பட் அதுக்கு மொத்தமாக இது பண்ணுறதுங்கும் போது நாட்டில் எனக்கு வந்து அது நல்லதாக தெரியல. அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் கால் லாக்ஸ்லாம் இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கால்ஸ் எஸ்எம்எஸ் லாக் அதெல்லாமே பார்க்குறது செக் பண்ணுறது அவசியமாக. இது எல்லாமே யூடியூப் ரெஸ்பெக்டிவில் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நியாயமாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் மற்றவங்கலாம் இருந்துட்டு அவங்க வீடியோஸ் ஹைப் ஆகணுங்கிறதுக்காக சொல்லுவாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் திங் என்ன சொல்லலாம்னா, தேவைப்படுறப்போ அந்த கால் லாக்ஸ் எஸ்எம்எஸ் லாக்ஸ் அதெல்லாம் இது பண்ணுறதுங்கிறது. இன்னொன்று நான் வந்து சொல்லியிருந்தோம்ல, அந்த நியூக்ளியர் பாம் அந்த மாதிரிலாம் திங்ஸ் நான் இப்போ குண்டு வைக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் திங்ஸ் எல்லாம் இதில் இது பண்ணுவாங்களா? இது எல்லாமே ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதுக்கு தான் மெயின் திங்காக ப்ரைவசி கைட்லைன்ஸுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க வந்து எலாபரேட்டாக கொடுத்துருக்கலாம். கொடுக்காமல் போனது கவர்மெண்ட்டு தப்பு. கவர்மெண்ட்டு பண்ணாமல் போனது அவனுங்க தப்பு. அதனால தான் இந்த உள்ளே இருக்கிற நான் டெக் பீப்புள்ஸ் அண்ட் டெக் பீப்புள்ஸ், நான் டெக் பீப்புள்ஸுக்கெலாம் கூட அதெல்லாம் சரி வந்தால் வந்துட்டு போகுது அப்படிங்கிற இதெல்லாம் இருப்பாங்க. டெக் பீப்புளாக இருக்கும் போது டெக் பீப்புள்னால் எனக்கு அதுக்கு நீ டெக்கு அப்படின்ட்டு இது பண்ணதான் நினைக்காதீங்க. எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட். எனக்கு அப்போ என்ன தோணுங்க, இவனுக்கெல்லாம் ஏன் இப்படி கொடுக்காம போனாங்க, எங்களை பற்றி இழிச்சாவே மாதிரி தெரியுதா அப்படின்னு தான் எனக்கு தோணும். இதுதான் மெயின் திங், ஃபோக்கஸ்டு. இன்னொன்று நிறைய சொல்ல வந்தேன், வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா நல்லது. பட் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லது. லைக்கு இந்த காவல் உதவி அப்படின்னு ஒரு ஆப் இருந்துச்சு, காவல் உதவி ஆப்பு. இப்போ அதில் நீங்கள் 100க்கும் கால் பண்ணலாம். அந்த காவல் உதவி ஆப்புனா ஓகே. அந்த ஆப்லலாம் எனக்கு எமர்ஜென்சி, எனக்கு நார்மலாக அது ஃபோக்கஸ் ஆன் விமன்ஸ், அவங்களுக்கு தான் காவல் உதவி ஆப் நிறைய பேருக்கு அது நிறைய ஹெல்ப்பாக இருக்குது. என்னோடய சிஸ்டர்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. இதுவரை யூஸ் பண்ண கிடையாது, வச்சுருக்காங்க. என்னதுன்னா, எமர்ஜென்சி பட்டனை தட்டினீங்கன்னா மட்டும்தான் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் ஆகும். உங்களோட மைக்கு கேமரா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இஃப் ரிப்போர்ட்டட் அவங்களுக்கு எமர்ஜென்சினா மட்டும். அதே மாதிரி இவங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் இதை கலெக்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாலே கலெக்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை. மானிட்டர் பண்ணாங்களா, மானிட்டர்னு அதில் ஒரு வேர்டு சொன்னாங்கன்னா அது வந்து பிஃபோரா ஆஃப்டரா அது எதுவுமே மென்ஷன் பண்ணல. அந்த ஒரு திங்ஸ் இதெல்லாமே கிளியர் டீட்டெயில்டு கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுத்து அதை ரெஸ்ட்ரிக்டட் எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, நான் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லோரும் அந்த ஆப்பை ஏற்றினா ஒரு தப்பும் கிடையாது. அப்படி இல்லாமல் தேவைப்படுறப்பெல்லாம் நான் எடுத்து பார்த்துப்பேன். உன்னோட முழு ஃபோனோட டிவைஸோட கண்ட்ரோல் எல்லாமே என் கையிலேயே இருக்கும், உனக்குன்னு ஒரு ப்ரைவசியும் கிடையாது, இன்வெஸ்ட் ஆஃப் ப்ரைவசியில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கவர்மெண்ட்டை சொல்லி திருத்த முடியாது. இதுதான் மெயின் திங்கு. வேறு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நான் இதில் ஏதாச்சும் பேசும்போது தப்பாக இருந்துச்சுன்னா, இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா இதனால் கிளியராக இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்கிறதில் புரியலை அப்படின்னாலும் கமெண்ட்டை கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன்னு நினைக்கேன், பண்ணுவேன். அதுக்கு நான் பண்ணலைன்னா இதுக்கு மட்டும் விட்டுட்டு போயிட்டான் பாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்குன்ற ஒர்க்கு ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்கு க்ரியேட் பண்ணதுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம்.
அதுக்கு என்ன யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ணி நான் யூடியூப்பில் தான் போடுவேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த வீடியோ நம்ம எடுத்த வீடியோ தூக்கி என்னோடய டேடிக்கெலாம் இது புரியாது. அவங்க வந்து நார்மலாக இந்த மாதிரி அவேர்னஸ் எதுவுமே இருக்காது. நான் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குதா வருது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட தான் கேட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த வீடியோ எடுத்தோம்னா 40 நிமிஷம் வீடியோ போகுது. 40 நிமிஷம் வீடியோனாலும் அவர் பார்ப்பார், நான் போட்டிருக்கேன்னா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸுக்காக நான் நார்மலாக அனுப்பேன். யூடியூப்பில் போயிட்டு அவங்க யூடியூப்பில் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எவனுக்குனாலும் அனுப்புங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு கவலை கிடையாது. நீங்கள் அது உங்கள் எனக்கு அதுவும் போய் யூடியூப்போட டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து யூடியூப்பு புதுசு தான், நான் உள்ள அதில் தான் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. நான் மெயின் திங்காக யூடியூப்பை நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அதில் போட்டிருக்கோம். எதுக்காக போட்டிருக்கேன்னா, எனக்குன்னு என் காலேஜில் உள்ள மெமரிஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு இது இல்லை. ஸ்னாப்சாட்லேயும் 5 GB ஆக்கிட்டாங்க ஸ்டோரேஜ், அவ்வளோதான் 5 GBக்கு மேலே கிடையாது. கூகுளில் 15 GB தான். நான் திரும்ப அது மாதம் காசு கட்டி 2 TBக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 TBயும் 2 GBன்னு போட்டு 4 TB எனக்கு ஓவர் முடிஞ்சு போச்சு. திரும்ப தான் ஃப்ரீயாக இருக்கிறது என்னதுன்னு பார்த்தா யூடியூப். நம்மளுக்குன்னு ஒரு யூடியூப்னு ஒன்று இருக்குது. அந்த யூடியூப்பில் எல்லா மெமரிஸும் தூக்கி போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தூக்கி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் யூடியூப்புக்கு வந்ததை தவிர எந்த ப்ராஃபிட் மேனரும் கிடையாது எனக்கு. சும்மா நான் போகிற போக்கில் டைம் பாஸிங் எனக்காக போட்டிருப்பேன். வெல்கம் டு விலாக் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது நான் கிடையாது. இதில் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸுமே என் கூட இருக்கிறவனுங்க தான் பேசியிருப்பாங்க முக்கால்வாசி. என் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அதில் மொசம் இருந்திருக்காது, ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ இதுக்காக தான் நீங்கள் அதனால் என்னென்னாலும் இது பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு மெயின் திங் என்னென்னா, அந்த கவர்மெண்ட் வந்து இருக்கிற எல்லாத்துலேயும் தூக்கி அந்த ஹிந்தி வேர்டை தூக்கி திணிச்சு வைக்காங்கன்னா, அந்த ஹிந்தி வேர்டை திணிக்காமல் இருக்கலாம். ஒன்று இங்கிலீஷில் கொடுங்க, தமிழில் கொடுங்கன்னா நான் தமிழுக்கு மட்டும்தான் இது பண்ணுவேன். தமிழ் முன்னுரிமை அப்படிலாம் கிடையாது. எனக்குலாம் தமிழ் சுத்தமாக வராது. இங்கிலீஷில் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டால் இங்கிலீஷில் கொடுங்க. இப்போ இங்கிலீஷில் கொடுங்க, இதை மட்டும் தான் எனக்கு சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நான் விட்டுருக்கேனான்னு பார்த்தா, எல்லாரையும் டேர்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னவங்க கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் இதில் இவ்வளோக்கான்னு பேசியிருக்கேன். இதில் எந்த ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. என் மொபைலில் வந்து நான் இப்போ தான் ஃபுல் வீடியோ எடுத்து முடிச்சு இப்போ ஜஸ்ட் நான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு முன்னால் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், மொபைலில் மைக்கே கீழே தானே இருக்குது. நான் மொபைல் மைக்கை தூக்கி கீழே வச்சுருக்கேன். நான் பேசுகிறது கேட்குமா, கிளியராக கேட்குமா, அதுவும் போக லேப்டாப் மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தோணுது. ஸோ ஓகே.